ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரைனஸ் ஏற்படுதும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து வெடிப்பு கூட ஏற்படலாம். ஏன் சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு லிப்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து வெடிப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும். 1 hour ஒன்ஸ் வந்து நம்ம வந்து எந்திரிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வாக் போகும்போது நம்மளுடைய பாடியில் வந்துட்டு என்ன ஆகும்னா, நம்ம இந்த ஹியூமிடிட்டி லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அதாவது நம்மளுடைய இரத்த குழாய்களில் வந்து சுருக்கத்தை கூட ஏற்படுத்தி அதன் காரணமாக மூட்டு வலியை கூட ஏற்படுத்தும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக ஏசியில் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வீட்லையும் சரி, ஆஃபீஸ்லையும் சரி, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஈவன் வந்து நம்ம காரில் போகும்போதோ இல்லை ட்ரெயினில் போகும்போதோ, ஏன் வந்துட்டு வேறு எங்கேயாச்சும் வெளியில் அதிகமாக போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கே நம்ம சாப்பிட போகிறோன்னா கூட நம்ம வந்து ஏசி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதிகமாக ஏசியில் இருக்கிறதுனால நம்ம உடலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுடைய அதாவது ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இந்த டெம்பரேச்சர் அது வந்து என்டையராகவே வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் குறையிறதுனால நார்மலாகவே நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு 30 to 60% வந்துட்டு ஈரப்பதம் வந்து குறைஞ்சிரும். அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரைனஸ் ஏற்படுதும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து வெடிப்பு கூட ஏற்படலாம். ஏன் சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு லிப்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து வெடிப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஐடில எல்லாம் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அதிகப்படியான ஸ்க்ரீன் டைம், என்னோட ஒர்க் நேச்சரே வந்து டெஸ்க்டாப் ஒர்க் நேச்சர் தான் டாக்டர். எப்பயுமே வந்து நான் சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கணும், நான் வந்து அந்த மாதிரி ஒர்க் தான் பார்க்குறேன், காலையில இருந்து ஒரு 9 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நான் சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து ஸ்கின் வந்துட்டு ட்ரைனஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மெயினாக வந்து அவங்களோட கண்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரைனஸ் நிறையா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஐ ரெட்னஸ் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களை வந்து அதிகமாக தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து குளிர்ந்த தண்ணீரில் வந்து நம்ம வந்து கண்களை வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால அடிக்கடி வந்து ரெட்னஸ் வந்து ஆகாது, குறையும். அதே மாதிரி அலர்ஜன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் வெளியேறிடும். ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அதற்கு என்ன தேவையான ட்ரீட்மெண்ட்டோ அதை பண்ணணும். அதே மாதிரி வந்து அதிக நேரம் நம்ம ஏசியில் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 hour ஒன்ஸ் வந்து நம்ம வந்து எந்திரிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வாக் போகும்போது நம்மளுடைய பாடியில் வந்துட்டு என்ன ஆகும்னா, நம்ம இந்த ஹியூமிடிட்டி லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்கின்னுக்கே வந்து இருக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ வந்து அதிகப்படியான உலர்ச்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அதாவது நம்மளுடைய இரத்த குழாய்களில் வந்து சுருக்கத்தை கூட ஏற்படுத்தி அதன் காரணமாக மூட்டு வலியை கூட ஏற்படுத்தும். ஸோ வந்து அதிகப்படியாக ஏசியில் இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். நம்மளுடைய பாடியை வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அதாவது ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னும் போது நம்ம வந்து தினசரி வந்து நம்ம தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும். 3 to 4 liters ஆஃப் வாட்டரை வந்து அதிகப்படியாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஐ ரெட்னஸை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கொய்யா இலைகளை வந்து ஓவர் நைட் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டு அதை வச்சு நம்ம கண்களை வாஷ் பண்ணும்போது அதிகப்படியான ட்ரைனஸ் ஆஃப் ஐ வந்து என்டையராகவே ரெடியூஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இந்த ஏசியில் அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபில்டர்ஸ் வந்து ஒழுங்காக நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு அலர்ஜன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து அதனால நமக்கு வந்து ஒரு சில வைரஸ் தொற்றோ, அப்படி இல்லைன்னா வந்து தொண்டையில் கரகரப்போ, இல்லைன்னா வந்துட்டு நம்மளுடைய நாசி துவாரத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு அடைப்போ, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அதற்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஃபில்டர்ஸை வந்துட்டு 2 to 3 weeks ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கிளியராக வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வந்து தொண்டையில் அலர்ச்சி ஏற்படுறதோ இல்லைன்னா மூக்கில் வந்து அலர்ச்சி ஏற்படுறதோ வந்து தடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம வந்து ஏசியில் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஸ்கின்ல மற்றும் இல்லாமல் கண்கள்லையும் வந்துட்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அதற்கு நம்ம மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் வாரம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 5ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 6ஆம் தேதி வியாழக்கிழமை
காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care. His wellness for her